இயேசு கிறிஸ்து சொன்னார், இன்று ராத்திரியில் உன் ஆத்துமா எடுக்கப்பட்டால் நீ சேர்த்து வைத்ததெல்லாம் யாருடையதாகும். வசனம் ரொம்ப அழகா இருக்கும். இன்று ராத்திரி உன் ஆத்துமா நரகத்திற்கு போனாலும் இருக்காது. ஏன்னா சேர்த்து வச்சவன் நரகத்தான் போவான். உலக மனிதர்களுக்கு ஒரு மதில் உண்டு. அந்த மதில் என்ன? வேதம் சொல்லுகிறது ஐஸ்வர்யம் என்கிற மதில். வாசிப்போம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை. ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல் இருக்கும். ஐஸ்வர்யனுடைய யோசனை எப்படி இருக்கும்? ஒரு வியாதி வருது, டாக்டர் பார்க்கறான், இருக்கிறதுலே பெஸ்ட் டாக்டர் பார்ப்பான். இது அவன் மதில். சீட் வேணுமா? 10 லட்சம் கொடுத்து 2 கோடி கொடுத்து ஒரு காலேஜ்ல ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கிடுறான். இதெல்லாம் உயர்ந்த மதிலா கட்டி வைக்கிறான். ஆனா அந்த உயர்ந்த மதில்ல பெருவெள்ளம் மோதும். பெருவெள்ளம் எப்படி மோதுது? காசு இருக்கு, டாக்டர் இருக்கிறாரு, ஆனா சுகம் யாரு கொடுக்கிறது? சுகத்தை கொடுக்கிறவர் இயேசு. அதை அவன் மறந்துடுவான், துன்மார்க்கன் மறந்துடுவான். மைக்கேல் ஜாக்சன் அந்த நாட்கள்ல நாங்களாம் காலேஜில் படிக்கும் போது 90கள் எல்லாம் ஒரு பெரிய பாடகன். அவன் கிங் ஆஃப் மியூசிக், கிங் ஆஃப் டான்ஸ், கிங் ஆஃப் சிங்கிங், 3 ராஜான்னு சொல்லுவாங்க. புகழின் உச்சிக்கு பிசாசு கொண்டு போவான். அது அவங்களுக்கு ஒரு பெரிய பட்டணமா தெரியும். தங்களை சுத்தில அந்த மதில கட்டி வச்சுப்பாங்க. வாலிப பிள்ளைங்க ஜாக்கிரதையா இருக்கணும். நெவர் ஃபாலோ ஆக்டர்ஸ். நீ நினைக்கிற அவன் புகழின் உச்சத்துல நிக்கிறவன் பெரிய ஆளு, நல்ல ஆளு, அவன் பேக்ரவுண்ட் நான் உனக்கு சொல்றேன். புகழின் உச்சிக்கு போன எவனும் துன்மார்க்கன், அவனுக்குள் அசுத்தம் உண்டு. அந்த அசுத்தத்தை நீ பார்க்கல. வெளியில பார்த்தா மைக்கேல் ஜாக் பேரே பாருங்க, வீட்டுல அவன் கிறிஸ்டியன் மைக்கேல், அவன் கர்த்தருடைய பிள்ளையெல்லாம் இருக்கணும். ஆனா அவன் செஞ்சது என்ன? நல்ல ட்ரக் ஃபுல்லா அடிக்கிறது. 42 டாக்டரை சுத்தி உட்கார வச்சான். பெரிய புகழ், காசு உண்டு. கடைசியில உயிரை காப்பாற்ற முடிஞ்சுதா? ஒரு டாக்டராலையும் உயிர் காப்பாற்ற முடியல. டாக்டருங்க பார்த்துட்டு இருக்கும் போதே உயிர் போச்சு. சுவாசத்தை கொடுக்கிறவரும் சுவாசத்தை எடுக்கிறவரும் என் கர்த்தர். அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், இன்று ராத்திரியில் உன் ஆத்துமா எடுக்கப்பட்டால் நீ சேர்த்து வைத்ததெல்லாம் யாருடையதாகும். இந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கும். இன்று ராத்திரி உன் ஆத்துமா நரகத்திற்கு போனாலும் இருக்காது. ஏன்னா சேர்த்து வச்சவன் நரகத்தான் போவான். அதெல்லாம் சபையில் உள்ளவங்களுக்கு சொல்றேன், ஐஸ்வர்யவானாய் கர்த்தர் உங்களை வைக்கிறாருன்னா, நல்ல பொன் பொருள் பணம் கொடுக்குறாருன்னா, ஒரு பகுதி உங்களுக்கு வச்சுக்கணும், 3ஆ பிரிக்கணும். அதை 2 பகுதி கர்த்தர் கொடுக்கணும். இந்த பூமியில உன்னை ஏன் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு? உன்னிடத்தில் இருக்கிறத கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டணும். வேதம் சொல்லுது, பூமியில் உங்கள் பொருளை சேர்த்து வைக்காதீர்கள், அங்கே பூச்சியும் துரும்பும் அங்கே ஏறும். பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள், அங்கே உங்களுக்கு பூரண பலன் உண்டு. இந்த செய்தி முக்கியமான செய்தி. இது உன்னை வாழ வைக்கும் செய்தி.